வணக்கம். இன்றைய நமது அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான, உண்மையிலே சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஓஷோவோட தியானமும் விடுதலைக்கான பாதையும் உரைகள்ல இருந்து சில குறிப்புகள் கிடைச்சிருக்கு. இது சிவசூத்திரங்களை பற்றியது. அதுல முதல் சூத்திரமே பாருங்க, சைத்தன்யமே ஆத்மா, அதாவது உணர்வு நிலை தான் ஆன்மான்னு சொல்லுது. இது உண்மையா இருந்தா நாம எல்லாருமே உணர்வு நிலையோட தானே இருக்கோம். அப்புறம் ஏன் ஆன்மாவை உணர முடியல? இது ஒரு புதிராலியா? என்ன சொல்றீங்க? ம், ரொம்ப சரியான கேள்விங்க அது. இந்த சிவசூத்திரங்களை ஓஷோ விளக்குற விதம் பாத்தீங்கன்னா, உண்மைய தேடுற பாதைக்கு ஒரு ஒரு வித்தியாசமான கோணத்தை கொடுக்குது. அவர் ரெண்டு வழிகளை பத்தி பேசுறாரு. ஒன்னு ரொம்ப ஆக்ரோஷமா பிடிச்சுக்க நினைக்கிற பகுத்தறியற வழி. இத ஆண் வழிங்கிறாரு. இது அறிவியலோட பாதை மாதிரி. ஓ, அப்படியா? ஆமா. இன்னொன்னு சரணடையிற வழி, பணிஞ்சு ஏத்துக்கிற வழி. இது பெண் வழி. இது மதத்தோட அல்லது ஆன்மீகத்தோட பாதைன்னு ஓஷோ சொல்றாரு. அடேயப்பா, இதுவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. சரி, அப்போ இந்த சூத்திரங்கள் உணர்வு நிலை, அப்புறம் அறிவு, நம்ம உடல், முயற்சி, விடுதலை, இதையெல்லாம் பத்தி ஓஷோ பார்வையில என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? கண்டிப்பா. இதோட சாரத்தை உங்களுக்கு கொண்டு வர்றதா நம்ம நோக்கம். ஆமா. முதல்ல இந்த சூத்திரங்களை நம்ம எப்படி அணுகணும்னு புரிஞ்சுக்கணும்னு அதை புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓஷோ சொல்றாரு, கிழக்கு நாட்டு நூல்கள்ல இறை வணக்கத்தோட ஆரம்பிக்கிறது சும்மா ஒரு சடங்கு இல்லையாம். அது அந்த சரணாகதி மனப்பான்மையோட ஒரு குறியீடு. ஓ, சரணாகதியா? ஆமா. பணிவோட அணுகிறவங்க தான் உண்மைய அடைய முடியும்னு சொல்றாரு. அகங்காரத்தோட எதையாவது கைப்பற்றணுங்கிற எண்ணத்தோட போனா அற்பமான விஷயங்கள் கிடைக்கலாம், ஆனா உண்மையான சாரம் அது கிடைக்காது. நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா ஓஷோ அறிவியல கூட இயற்கையின் மேல ஒரு வன்முறை தாக்குதல் மாதிரி ஒப்பிடுறார் போல இருக்கே. ஒரு பூவோட அழக அறிய அதை பிச்சு போட்டு ஆராய்ஞ்சா அதோட உயிர் போயிடும்ல, வெறும் கெமிக்கல்ஸ் தானே மிஞ்சம், அது மாதிரியா? ஆமா ஆமா, அதேதான். அந்த ஓமை அவர் கருத்தை நல்லா விளக்குது. ஆன்மாவை அறியணும்னா இந்த மாதிரி ஆக்ரோஷமா பகுத்து பாக்குற முறை உதவாதுங்கிறாரு. அதுக்கு பதிலா அன்பு, நன்றி, அப்புறம் பணிவு, பொறுமை, காத்திருத்தல், இந்த மாதிரி சரணாகதி வழிதான் தேவை. அவசரம் கூட ஒரு வகை ஆக்ரோஷம் தான் சொல்றீங்களா? அதேதான். அவசரமும் ஒரு ஆக்ரோஷம்தான். அதனாலதான் பிரார்த்தனை, காத்திருத்தல் இதெல்லாம் இந்த பாதையில முக்கியமாகுது. உண்மை நாம அவசரப்பட்டா கிடைக்காது. அது மெதுவா மலரணும். அதுக்கு நம்ம காத்திருக்கணும். சரி சரி. இதுல நூல்களை திரும்ப திரும்ப படிக்கிறத பத்தியும் சொல்லியிருக்கே, பாதான்னு. அதுவும் இந்த சரணாகதி மனநிலையோட சம்பந்தப்பட்டதா? சும்மா புரிஞ்சுக்கிறது இல்லாம அனுபவிக்கிறதா? ரொம்ப சரி. இது ஒரு கணக்கு புதிரை தீர்க்கிற மாதிரி இல்லைங்கிறாரு ஓஷோ. ஒரு கவிதைய ரசிக்கிற மாதிரி திரும்ப திரும்ப படிக்கும்போது அந்த வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற அர்த்தம் மெதுவா புரிய ஆரம்பிக்கும். படிக்கிற நமக்கும் அந்த நூலுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி குறையும். இதுவும் ஒரு விதத்துல சரணாகதி தான். இந்த சூத்திரங்களை இது சரியா தப்பா அப்படின்னு எடை போடாம மனச திறந்து வச்சு பணிவோட உள்வாங்கிக்கணும்னு அவர் சொல்றாரு. ஓகே, அப்ப முதல் சூத்திரத்துக்கு வருவோம். சைத்தன்யமே ஆத்மா, உணர்வு நிலைதான் ஆன்மா. இதோட ஆழமான அர்த்தம் என்ன? ஓஷோ எப்படி விளக்குறாருன்னா, ஆத்மன்னா தன்னுடையதுன்னு அர்த்தம். இந்த உலகத்துல உணர்வு நிலை மட்டும்தான் நிரந்தரமா உங்களோடது, மத்த எதுவுமே இல்ல. மத்த எதுவுமே இல்லையா? ஆமா. யோசிச்சு பாருங்க. உறவுகள், செல்வம், புகழ் இதெல்லாம் மரணம் வந்தா போயிடும். மரணத்தால எதை பிரிக்க முடியாதோ அது மட்டும்தான் உண்மையிலேயே நம்மளோடது. இது சமூகம் சொல்ற என்னோடது, ஏன் நாடு, ஏன் ஜாதி, ஏன் குடும்பம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நேர் எதிரானது. ஒரு வகையில புரட்சிகரமாயதுன்னு கூட ஓஷோ சொல்றாரு. ஆனா இது கேக்குறதுக்கு கொஞ்சம் சுயநல மாதிரி தெரியலையா? தன்னை மட்டும் மையமா வைக்கிறது போல. ஆனா ஓஷோ தன்னை அறிஞ்சாதான் உண்மையான பரோபகாரமே பண்ண முடியும்னு சொல்றாரே. அந்த பேரரசர் கதை இதைத்தானே சொல்லுது. உயரத்தை காப்பாத்தினவன் குற்ற உணர்ச்சிக்காக, தண்ணில முழுகினவனை காப்பாத்தினவன் பயத்துக்காக, எதிரிய காப்பாத்தினவன் அகங்காரத்துக்காக. எல்லாமே ஒரு வித சுயநலம் தானே. அதேதான். தன்னை அறியாத ஒருத்தன் செய்யற சேவை கூட உள்ளுக்குள்ள அகங்காரத்தோட வெளிப்பாடா இருக்கலாம்னு அவர் சொல்றாரு. உண்மையில நம்மள நாமே தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓஷோ ஒரு கதை சொல்வாரு. ஒரு தொழிலதிபர் அவரோட காதலி மேல சந்தேகப்பட்டு ஒரு துப்பறிவாளரை நியமிப்பாராம். அந்த துப்பறிவாளர் கடைசியில என்ன சொல்வாருன்னா, அந்த பொண்ணு நல்லவதான், ஆனா சந்தேகத்துக்குரிய ஒரு மார்வாடியோட சுத்துறான்னு. அந்த மார்வாடி வேற யாரும் இல்ல, அந்த தொழிலதிபரே தான்.
இது மாதிரி நம்ம கவனம் எப்பவும் வெளியிலே இருக்கு, நம்மள நாம பாக்கறதே இல்ல. அப்போ இந்த சூத்திரம் நம்மள ஒரு தனிமைக்கு கொண்டு போகுதா? அதுதான் சந்நியாசத்தோட ஆரம்பமா? ஓஷோவோட பார்வையில அப்படிதான். உறவுகள் எல்லாம் நிரந்தரம் இல்ல அப்படிங்கிற புரிதல் தான் சந்நியாசத்தோட ஆரம்பம். இது உடனே இமயமலைக்கு ஓடுறதில்ல. ஆமா. உண்மையான தவம், அதாவது தபஸ்ங்கிறது உடம்ப வருத்திக்கிறது இல்ல, இந்த அடிப்படை தனிமைய ஏத்துக்கிற மனநிலை தான். அது மட்டும் இல்ல, ஆன்மாங்கிறது ஒரு தத்துவம் இல்ல, அது ஒரு அனுபவம், நம்ம உணர்வு நிலையோட தீவிரம். நாம எந்த அளவுக்கு விழிப்புணர்வோட இருக்கோமோ அந்த அளவுக்கு ஆன்மாவை உணர்வோம். ஆனா நம்ம பெரும்பாலும் விழிப்புணர்வே இல்லாம இருக்கும். ஆமா, புஸ்தகம் படிச்சாலும் என்ன படிச்சோனே ஞாபகம் இருக்காது சில சமயம். அது மாதிரி தானே? அதேதான். நடக்கும்போது கூட நம்ம கவனம் எங்கெங்கேயோ போகும். ஓஷோ சொல்றாரு, நாம மயக்க நிலையில செய்யற செயல்கள் பெரும்பாலும் தப்பான விளைவுகளை தான் தரும். குடிக்காரன் தள்ளாடுற மாதிரி நல்லது செய்ய போய் கெட்டதுல முடியலாம். அதனால விழிப்புணர்வை அதிகப்படுத்த பயிற்சி வேணும். மகாவீரர் சொன்ன மாதிரி விழிப்புணர்வோட இருக்கிறவர் தான் சாது. சரி, அப்போ முதல் சூத்திரம் சொல்றது நம்ம உண்மையான சொத்து நம்ம உணர்வு நிலைதான். அதை ஆழமா அனுபவிக்க விழிப்புணர்வு முக்கியம். இப்போ இந்த உணர்வு நிலைய மறைக்கிறது எது? ரெண்டாவது சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஞானம் பந்தம், அறிவே ஒரு கட்டா. இது எப்படி? இது ரொம்ப விசித்திரமா இருக்கே. ஆமா, இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு முரண்பாடு மாதிரி தோணும். ஓஷோ விளக்குறாரு, இங்க ஞானம் அப்படிங்கிறது 2 விதமா பார்க்கப்படுது. ஒன்னு, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அகங்கார அறிவு. இந்த நான்கிற உணர்வு, இதுவே அறியாமைங்கிறாரு. இதுதான் பெரிய கட்டு. ஆன்மாவை உணரும் போது இருக்கிறேன் ஆம்னஸ் அப்படிங்கிற உணர்வு இருக்கும். ஆனா நான் ஐனஸ் மறைஞ்சிரும்னு சொல்றாரு. இருக்கிறேங்கிறது பிரபஞ்சத்தோட நம்மள இணைக்குது, நான்கிறது நம்மள பிரிக்குது. ஓ, அப்போ மற்றொன்று நாம வெளியிலிருந்து கத்துக்கிற அறிவா, புத்தகம் குரு மூலமா வர்றது? அதேதான். இந்த கடன் வாங்கின அறிவு அது ஒரு சிறை மாதிரிங்கிறாரு ஓஷோ. இது குறிப்பா பண்டிதர்களை ரொம்ப கட்டி போடுது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய தெரியும் நினைக்கிறதுனால புதுசா எதையும் கேட்கவோ திறந்த மனசோட பார்க்கவோ முடியாம போயிடுது. இந்த கடன் வாங்கின அறிவு தான் மனுஷங்களுக்குள்ள பிரிவினைகளை ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்னு உண்டாக்குது. ஒரு குழந்தையை எந்த மதச் சூழல்ல வளர்க்கிறோமோ அந்த மதத்தோட அடையாளத்தை, நம்பிக்கைகளை அது எடுத்துக்குது இல்லையா? இந்த வேறுபாடுகள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் தான். அப்போ இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? ஓஷோ என்ன வலியுறுத்துறாருன்னா, இந்த கடன் வாங்கின அறிவெல்லாம் விட்டுட்டு யார்கிட்ட இருந்தும் பெறப்படாத நம்மளோட உண்மையான இயல்பான உணர்வு நிலையை நாம தேடணும். நம்ம உடல் அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்தது, அறிவு சமூகத்திலிருந்து வந்தது. ஆனா உணர்வு நிலை அது யாருகிட்ட இருந்தும் வரல, அதுதான் நம்ம மையம். அதனால எல்லா தத்துவங்களையும் நம்பிக்கைகளையும் கேள்வி கேட்டு நேரடி அனுபவத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, அறிவோடு தலைகளை பத்தி பார்த்தோம். அடுத்து நம்ம உடல். நம்ம உடல் எப்படி உருவாகுது? 3வது சூத்திரம் யோனி வர்க்க கலசரீரம் இத பத்தி பேசுது. அதாவது உடல்ங்கிறது இயற்கையோட யோனி, ஒரு பகுதி. அப்புறம் நம்ம செயல் செய்யறதுக்கான அந்த ஊக்கம் அல்லது விருப்பம், கலா, இதோட கூட்டுன்னு அர்த்தமா. அப்ப நம்ம உடம்ப நாமளே உருவாக்குறோமா? ஒஷோவோட விளக்கப்படி ஆமாம், அப்படிதான். யோனின்னா மூலம், அதாவது இயற்கை, பிரகிருதி. கலான்னா செயல் செய்யறதுக்கான நம்ம விருப்பம், நம்ம அகங்காரம், நம்ம ஆசைகள். நம்ம ஆசைகள் தான் வித மாதிரி வேலை செய்யுது. அதுக்கேத்த மாதிரி இயற்கை ஒரு உடம்ப கொடுக்குது. இப்போ வானத்துல பறக்கிற பறவைய பார்த்து, ஆஹா நாமளும் இப்படி பறந்தா எவ்ளோ நல்லா இருக்கும், சுதந்திரமா இருக்கலான்னு ரொம்ப தீவிரமா ஆசைப்பட்டா அந்த ஆசை அடுத்த பிறவிக்கு ஒரு வெதரா இருக்கலான்னு சொல்றாரு. அப்பா, இது பெரிய பொறுப்பு நம்ம மேல வைக்குதே. அப்போ நம்ம நிலைமைக்கு நாம தான் காரணம். விதியையோ கடவுளையோ குறை சொல்ல முடியாது இல்லையா? ரொம்ப சரியா சொன்னீங்க. இது பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கான ஒரு அழைப்பு. நாம சாகிறதுக்கு முன்னாடி நம்ம மனசுல இருக்கிற ஒட்டுமொத்த ஆசைகளோட தொகுப்பு தான் அடுத்த பிறவிக்கு விதையா அமைதுங்கிறாரு ஓஷோ. எல்லா ஆசைகளும் ஸ்வர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசை கூட ஏதாவது ஒரு உடலை உருவாக்கும். ஆசைகளே இல்லாத நிலைதான் மோக்ஷம், அதுதான் விடுதலை. உடலுங்கிறது ஒரு சிர மாதிரி. அது பறவை உடம்பா இருக்கலாம், மனுஷ உடம்பா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது ஒரு கட்டுதான். ஆசைதான் நம்மள கட்டுற கயிறு. அப்போ இந்த சிறையிலிருந்து, இந்த ஆசைகளோட பிடியிலிருந்து எப்படி விடுபடுறது? 4வது 5வது சூத்திரங்கள் இதுக்கு வழி சொல்லுதா? 4வது சூத்திரம் உத்யமம் பைரவ.
முயற்சியே தெய்வீகம்னு சொல்லுதே. ஆமா, உத்யமம்னா சும்மா ஏதோ முயற்சி இல்ல, ரொம்ப தீவிரமான முழுமையான ஆன்மீக முயற்சி. இந்த தீவிரமான முயற்சி தான் பைரவ, அதாவது தெய்வீகமானதுன்னு ஓஷோ சொல்றாரு. பைரவன்னா படைக்கிறவர், காக்கிறவர், அழிக்கிறவர், அதாவது பிரம்மத்தோட அம்சம். விடுதலைக்காக நம்ம முதல் அடியை எடுத்து வைக்கிறதே பாதி தூரம் போன மாதிரி. நீங்க விடுதலை அடையணும்னு முயற்சி செய்ய ஆரம்பிச்ச உடனேயே அந்த தெய்வீகத்தன்மை உங்ககிட்ட மலர ஆரம்பிக்குது. ஆனா நிறைய பேர் சொல்றாங்களே, நான் முயற்சி பண்ணேன் ஆனா ஒன்னும் நடக்கல அப்படின்னு. அதுக்கு ஓஷோ என்ன சொல்றாருன்னா, அவங்களோட முயற்சி ஒரு மாதிரி வெதுவெதுப்பா அரைகுறையா இருக்கு. பிரபஞ்சத்தோட விதிகள், அதாவது ரிதா, அதெல்லாம் நடுநிலையானவை. புவியீர்ப்பு விதி மாதிரி தான். அது யாருக்கும் சாதகமாவோ பாதகமாவோ இருக்காது. நம்ம முயற்சி எந்த அளவுக்கு தீவிரமா முழுமையா இருக்கோ அதுக்கேத்த பலன்தான் கிடைக்கும். அரைக்குறை முயற்சிக்கு அரைக்குறை பலன்தான். இது 5வது சூத்திரத்தோட இணையுது இல்லையா? யார் தன்னோட முழு சக்தியும் செலுத்துறாரோ அவருக்கு உலகம் இல்லாம போயிடுது. முழு சக்தியை செலுத்தும் போது என்ன நடக்குது? சரியா சொன்னீங்க. நம்ம ஆற்றல் சர்க்கியூட் முழுமையடையணும். நாம இப்போ ரொம்ப குறைஞ்ச ஆற்றலை தான் பயன்படுத்துறோம். ஓஷோ சொல்ற மாதிரி எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி, அது ஓவியம் வரைகிறதா இருக்கலாம், சிற்பம் வடிக்கிறதா இருக்கலாம், இல்ல தியானமா இருக்கலாம், நம்ம முழு ஆற்றலையும் முழு கவனத்தையும் அதுல செலுத்தும் போது அந்த கணத்துல நான்கிற உணர்வு போயிடும். செயல் மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு கணத்துல ஆற்றல் சர்க்கியூட் முழுமையடைஞ்சு அதுவே தியானமாகி உலகம் மறைஞ்சு பைரவ நிலைய, அதாவது அந்த தெய்வீக நிலைய அடைய முடியும். அப்போ ஆன்மீக பயிற்சி மட்டும் இல்ல, எந்த ஒரு வேலையும் முழுமையா செஞ்சாலும் அதுவே விடுதலைக்கு ஒரு பாதையா அமையுமா? ஆமா, அதுதான் ஓஷோ திரும்ப திரும்ப சொல்ற முக்கியமான கருத்து. அந்த ஒரு கணத்துல கிடைக்கிற அனுபவம், அந்த முழுமையான ஈடுபாட்டுல கிடைக்கிற அந்த ஒரு தரிசனம், அது நம்ம வாழ்க்கை பாதையையே மாத்திடுமா. அந்த ஒரு கணம் போதும், அதுவே நம்மள சரியான திசையில கொண்டு போகும். ஆஹா, அப்போ இந்த சிவசூத்திரங்கள் பத்தின ஓஷோவோட விளக்கங்கள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, உண்மையான விடுதலைங்கிறது நாம கடன் வாங்கின அறிவையும் நான்கிற அகங்காரத்தையும் தாண்டி போறது, நம்ம உணர்வு நிலைய ஆழமா தெரிஞ்சுக்கிறது, நம்ம வாழ்க்கைக்கு நாம தான் பொறுப்புன்னு உணர்றது, அப்புறம் சரணாகதி மனப்பான்மையோட ஆனா அதே சமயத்துல ரொம்ப தீவிரமா முழு மனசோட முயற்சி பண்றது, இது எல்லாத்துலயும் அடங்கியிருக்கு. சரியா சொன்னீங்க. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஓஷோ உண்மைய தேடுறதுக்கு ஆண் வழி பகுப்பாய்வு, ஆக்ரோஷம், பெண் வழி சரணாகதி, ஏத்துக்கிறதுன்னு 2 சொல்றாரு இல்லையா? இது பெரிய தத்துவ தேடலுக்கு மட்டும் இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையில நீங்க புது விஷயங்களை எப்படி கத்துக்கிறீங்கிறதுக்கும் பொருந்துமான்னு யோசிச்சு பாருங்க. நீங்க தகவல்களை கட்டுப்படுத்த ஜெயிக்க முயற்சி பண்றீங்களா, இல்லனா அது உங்களுக்குள்ள மெதுவா வேர்விட்டு மலர இடம் கொடுக்கறீங்களா? உங்களுடைய கத்துக்கிற முறை இந்த 2 வழியில எது கூட அதிகமா பொருந்தி போகுதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நிச்சயமா இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கணும், மேலும் சிந்திக்க தூண்டியிருக்கணும்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம். நன்றி.